ஹோட்டலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பேய்களை நீ சான்சங் பார்க்க கூடாதுன்னு அவனுக்கு அந்த மருந்தை கொடுக்க சொல்லி சோக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கிறா. ஆனா சான்சங் மேனுவல் எப்படியும் திரும்ப வந்துடுவாங்கிற நம்பிக்கையில அந்த மருந்தை சாப்பிடாமலே வச்சிடுறான். அப்போ மேகோ அவன்கிட்ட வந்து நீ பாஸ்ட்டுக்கு போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய இருக்குதுன்னு சொல்றாங்க. அது ஏன்னா மேனுவல் நீ திரும்ப முன் ஹோட்டலுக்கு வரப்போறது இல்லைன்னு ஹோட்டலுக்கு புது ஓனரா செலக்ட் பண்ண போறாங்க. ஆனா அதை பண்றதுக்கு இந்த கார்டன்ல வளர்ற ஒரு பூ தேவைப்படுது. இப்ப பூ எதுவும் கார்டன்ல இல்லாததால அதை பாஸ்ட்டுக்கு போய் கொண்டு வர சான்சங் கிட்ட மேகோ சொல்றாங்க. பட் அங்க போனா மேனுவலை பார்க்க முடியும்னு சான்சங்கும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆனா அவன் போகிறதுக்கு முன்னாடி அங்க எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு, அப்படி சாப்பிட்டா சான்சங்கால ஃபியூச்சருக்கு ரிட்டர்ன் வர முடியாதுன்னு மேகோ வார்ன் பண்ணி தான் அனுப்புறாங்க. இப்போ பாஸ்ட்டுக்கு சான்சங் போனதும் மூன் ஹோட்டல்ல உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸும் அங்கேயும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஹாப்பியான சான்சங் அங்க பக்கத்துல அவன் தேடி வந்த பூ இருக்கிறத பார்த்துட்டு அதை பறிக்க போறான். ஆனா அப்ப மேனுவல் அவனை ஸ்டாப் பண்ணி உயிரோட இருக்கிற உனக்கு என்னோட ஹோட்டல்ல என்ன வேலைன்னு கேக்குறா. அதுக்கு சான்சங் அவ பேரை சொன்னதும் இவனுக்கு எப்படி நம்ம பேரு தெரியும்னு அவ ரொம்ப குழம்பி போயிடுறா. அப்போ அவன் மேனுவல் கையை பிடிக்க அவளோ சான்சங் கிட்ட உன்னால எப்படி பேய்களை பார்க்க முடியுதுன்னு கேட்டுட்டு உனக்கு இந்த பவர் கொடுத்தது யாருன்னு கேக்குறா. ஆனா அதுக்குள்ளே அங்க மேகோ வர சான்சங் நான் இது வரைக்கும் 5 மேகோவை மீட் பண்ணிருக்கிறேன்னு சொல்ல அவ இப்ப இவனை நல்லா கவனிச்சுக்கிறா. அது ஏன் நான் அங்க இருக்கிற மேகோவால மேனுவல் கையில பணம் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. சோ இப்ப சான்சங்க வச்சு அந்த மேகோவை கன்வின்ஸ் பண்ணி மேனுவல் எப்படியோ வெளியே அனுப்பிடுறா. இப்ப ஹாப்பியா இருக்கிற மேனுவலுக்கு சான்சங் யாருன்னே தெரியலனாலும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால அவன் கிட்ட நீ எங்கேயும் போகாம என் கூடவே இரு, எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வைனா அவனுக்கு குடிக்க கொடுக்குறா. ஆனா அங்க எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு மேகோ சொன்னதால சான்சங் என்ன பண்ணலாம்னு திங்க் பண்றான். அவன் அப்படியே மேனுவலை பார்த்து என்னால இங்க இருக்க முடியாது, நான் லவ் பண்ற பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பூவையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் வெளியே வந்த அதே டைம் இப்ப கேவுக்குள்ள இருந்து ஒரு கார் வெளியே வருது. சோ சான்சங் வேகமா ஓடி போய் பார்த்தா அங்க மேனுவல் வந்து நிக்கிறா. அப்ப அவன் அவளை ஹக் பண்ணிக்க அவ சாரி கேட்டுட்டு உன்கிட்ட வர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிடுச்சுன்னு சொல்றா. அதுக்குள்ளேயே மத்த ஸ்டாஃப்ஸும் அங்க வர இப்ப எல்லாரும் சேர்ந்து அவளை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா மேனுவல் அந்த பிரிட்ஜ்ல போனதால அவளோட பழைய மெமரிஸ் நிறைய மறந்து போயிடுச்சு. ஆனா சான்சங்கோட மெமரிஸ் எதையும் அவ மறக்காததாலதான் மறுபடியும் மூன் ஹோட்டலுக்கு வர முடிஞ்சிருக்குது. இங்க அதே டைம் மேகவும் சான்சங் கொண்டு வந்த பூவை வச்சு ஒயின் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை யாரு குடிக்கிறாங்களோ அவங்களாலதான் இனி மூன் ஹோட்டலுக்கு ஓனரா இருக்க முடியும்.